விஜய் அவருடைய அரசியல் வருகையின் பொழுது வயதானவர்களும் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காணொலிகள். நடிகருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மயக்கம் அது ஒரு கூட்டமாக இன்னைக்கு திரண்டு வருது. விஜய் பின்னால் இருப்பது அவருடைய இந்த வெறிபிடித்த ரசிகர்கள் கூட்டம் தான். பொதுமக்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இவர் தேர்தல் களத்தில் படுதோல்வியை சந்திப்பார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் கிட்ட விஜயினுடைய அரசியல் குறித்து கேட்கும்போது மற்ற கட்சிகள் எல்லாம் கணித்தது போல் விஜயினுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது குறைவாக இருக்காது. அதுதான் இந்த கூட்டமெல்லாம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. மாநில அரசுகள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நீங்க அரசியல் பண்ணாலே நீங்க ஒரு பரபரப்பான அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகங்களையும் வஞ்சகங்களையும் நீங்க மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலே நீங்க நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை பெற முடியும். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியும் இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கவர்கள் ஒரு ஜாதி ரீதியாக இத்தனை சதவீத வாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போடுற ஒரு கூட்டம் இங்கு இருக்கும் பொழுது இவர் ஒரு துறை ரீதியாக அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பரந்தூர் விவசாயிகளை தேடி போனது. பரந்தூர்ல நிச்சயமா விமான நிலையம் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது விஜய்க்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா பரந்தூரில் விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு அங்கிருந்தே விஜய் பல நாடுகளுக்கு பறந்து போறாரு. அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வலைப்பேச்சு பிஸ்மி சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவருடைய அரசியல் வருகையின் பொழுது பல எதிர்ப்புகள், நீங்களும் கூட இன்க்ளூடிங் ஒரு நடிகர் அரசியல் வருவதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே ஒரு மாற்றம் தேவை இருக்குது. இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது ஒரு நடிகர் தெரிந்த முகமாக இருக்கும் பொழுது சரி அப்படின்னு பரிச்சயமான முகமாக ஏற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரலங்கும் போது சற்று வர்றாரு. அது இரண்டு கூட்டமாக பார்க்கலாம். ஒன்று, அவரை பார்க்கணுன்னு ஆர்வமாக மோதுகிற ஒரு கூட்டம் ஆரவாரம் பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு அருவருக்கத்தக்க விதமாக இருக்குது. பால் பாக்கெட்டை வீசுறது, அந்த பூசணிக்காயை உடைக்கிறதெல்லாம். இன்னொரு புறம் வயதானவர்களும் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காணொலிகள். இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அதான் நடிகருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மயக்கம் அது ஒரு கூட்டமாக இன்னைக்கு திரண்டு வருது. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதே நேரம் ஒரு மயக்கத்தில் நடிகரை தேடி வந்தாலும் சரி, அவர் மீது ஈர்ப்பில் வந்தாலும் சரி, அல்லது விஜயினுடைய அந்த புதிய கட்சியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தாலும் சரி, இது எல்லாமே தேர்தல் காலங்களில் வாக்குகளாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் கணித்தது போல் அல்லது மற்ற கட்சிகள் எல்லாம் கணித்தது போல் விஜயினுடைய வாக்கு சதவீதங்கிறது குறைவாக இருக்காது. அதுதான் இந்த கூட்டமெல்லாம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. நம்ம ஏற்கனவே கூட பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். தமிழக உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தாங்க. அதில் இரட்டை இலக்கத்தில் விஜய்க்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு அப்புறமா தான் திமுகவினரே பார்த்திங்கன்னா விஜயை ஒரு சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனையோ சினிமாக்காரன் வர்றான், இப்படி தான் கட்சி ஆரம்பிக்கிறான், கொஞ்ச நாளில் கலைச்சிட்டு போயிடுவோம், இல்லைனா ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மாறிடும், அப்படி தான் விஜயும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு எகத்தாளமான பார்வை இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் கிட்ட விஜயினுடைய அரசியல் குறித்து கேட்கும்போது நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்குறது இல்லை அல்லது படிக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். இது எதுக்காக நினைவூட்டுறேன் அப்படின்னா, விஜயினுடைய அரசியல் வருகையை திமுக கிட்டத்தட்ட இப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு பிறகு ஆஹா, நம்மளே அசைச்சு பார்க்குற ஒரு சக்தியாக இவர் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் பதட்டமும் திமுகவுக்கு வந்திருக்கு. அந்த பதட்டமும் அச்சமும் பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக விஜய்க்கு கூடுகிற கூட்டம் மேலும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டம் ஒரு புறம் இருக்கட்டும் சார், இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அரசியல் முழுவதும் தெரிந்தவர்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஒரு முறையுமே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கினது அன்றைய கால சூழலில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் கையில் எடுத்தது அப்படின்னு ஒரு அரசியல் சாம்ராஜ்யங்கிறது அந்த ஒரு அரசியல் தந்திரம் இருக்குது. அந்த அரசியல் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அவ்வளவு வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கா? அதை பண்ண தவறாரா விஜய்? ஆமாம், விஜய்க்கு அந்த அரசியல் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. மாநில அரசுகள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நீங்கள் அரசியல் பண்ணாலே நீங்கள் ஒரு பரபரப்பான அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகங்களையும் வஞ்சகங்களையும் நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலே நீங்கள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை பெற முடியும். ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகளை எல்லாம் தொடர்ந்து தவற விட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா, கடந்த வருட பட்ஜெட் அப்போ பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட ஒதுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் விஜய் கட்சி தொடங்கிட்டார். ஆனால் விஜய்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கண்டனமோ கருத்தோ வரவே இல்லை. இதை விஜய்கிட்ட சுட்டி காட்டும் போது அவர் சொல்லியிருக்காரு, அடடா ஆமாம் நான் மறந்துட்டேன்,
இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை கூட நான் இதே மாதிரி சுட்டி காட்ட தவறிட்டேன்னா அவரே வந்து அவருடைய நண்பர்கிட்ட வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் அசிரத்தையாக இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினச்சது வந்து நீண்ட கால திட்டம் தான். ஆனால் தொடங்கிய பிறகு அவர் முன்னால் இருக்கிற அந்த கடமைகள் பணிகள் வந்து உண்மையிலே ஒரு மலைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இதை எப்படி செய்கிறது, இதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த திகைப்பே வந்து விஜயை வந்து பல நேரங்களில் அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் ஒரு புதிய அரசியல்வாதி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செய்கிற இந்த சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. எதிர்காலத்தில் இதே மாதிரி அசிரத்தையாக இல்லாமல் இன்னும் ஒரு வேகத்தோடு அவர் செயல்படும் போது நிச்சயமாக அவருடைய வாய்ப்புங்கிறது பிரகாசமாக இருக்கும். இப்போ நிச்சயமாக சார், இப்போ ஒரு அரசியல் கட்சியும் இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கவர்கள் ஒரு ஜாதி ரீதியாக இத்தனை சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போடுற ஒரு கூட்டம் இங்கே இருக்கும் பொழுது, இவர் ஒரு துறை ரீதியாகவது இந்த துறையை சார்ந்தவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கவனத்தை கூட எடுத்துக்க மாட்டாரு. உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்குது, இன்னொரு புறம் மின் விலை உயர்ந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் இந்த சைடு போராட்டங்கும் போது இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு துறை சார்ந்தோ அல்லது அது குறித்து பேசுவதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்தால் இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இல்லை, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பரந்தூர் விவசாயிகளை தேடி போனது. இப்போ பரந்தூரில் வந்து நிச்சயமாக விமான நிலையம் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது விஜய்க்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பரந்தூரில் விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு அங்கிருந்தே விஜய் வந்து பல நாடுகளுக்கு பறந்து போகிறாரு, அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஆனாலும் விஜய் வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி போய் இங்கே விமான நிலையம் வரக்கூடாது, எனக்கு விவசாயிகள் தான் முக்கியம், என்ன உங்கள் காலத்தொட்டு வணங்கி என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறேன்லாம் பேசியது ஒரு பக்கம் விவசாயிகள் மீதான கரிசனமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய வாக்கு தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த தேர்தல் கணக்கும் அதுக்குள்ளார இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாக்டோஜியோடைய போராட்டம் நடக்கும்போது விஜய் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வழக்கமான இப்போ விஜய் வந்து அவருடைய கூட்டத்திலேயே எனக்கு இந்த டெம்ப்ளேட் அரசியல் பண்ணுறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவரே சொன்னது என்னன்னா, ஆனால் தவிர்க்க முடியாமல் அதை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறேன் அப்படின்லாம் சொன்னார். கிட்டத்தட்ட இதெல்லாம் அதுக்குள்ளார அடக்கம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் நெருங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லா சாரரையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும், அவங்க பிரச்சனையில் போய் மூக்க நுழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் விஜய்க்கும் வரும். அதை நோக்கி கண்டிப்பாக செல்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக விஜய் அமைதியாக இருந்தாலும் அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக அவங்களாம் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதா இருக்கும். சரி, இப்போ இந்த நேரத்தில் அந்த 2 கூட்டம், இப்போ கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாடு போகிறார், அதனால் அந்த கூடிய கூட்டம் ஏற்றுக்கலாம். மதுரை கொடைக்கானல் ஷூட்டுக்கு போகிறாரு, வேறு வழியாக பயணிச்சிருக்கலாம், அல்லது பல வாய்ப்புகள் இருந்த பொழுதும் மதுரையை பர்டிகுலராக அங்கே ஒரு ரோட் ஷோ திட்டமிடாமல் ஒரு ரோட் ஷோவாக நடக்குது, மக்கள் பெருவாரியாக கூடுறாங்க, ஒட்டுமொத்த பெண்கள் வயதானவர்கள் பாட்டியெல்லாம் ஒரு பாட்டி 65 வயசு பாட்டி எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியல. இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, விஜய் யாருக்கு உணர்த்துறாரு இந்த கூட்டத்தை? ஒருவேளை என் பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, நீங்கள் என்னை விட்டுட்டு அலைன்ஸுக்கு போயிட்டீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பாடம் கொடுக்குறாரா, இல்லை திமுகவுக்கு வரணும்? ஆக்சுவலி முதல்ல பார்த்தீங்கன்னா இது திட்டமிடாத ரோட் ஷோ அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது ஒரு திட்டமிட்ட ரோட் ஷோ தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது திட்டமிடாத ரோட் ஷோவாக இருந்திருந்தால் இவர் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு கார்லேயே கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனம், அந்த டெம்போ ட்ராவலர் அங்கே தயாராக இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா இதெல்லாம் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கூடின கூட்டத்தை நாம் பார்த்துட்டோம், விஜயும் பார்த்துட்டாரு. இப்போ நீங்கள் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, இந்த சினிமா ரசிகர்கள் ஒரு தீவிர ரசிகர்கள் எங்கே இருக்காங்கன்னா மதுரை பக்கம்தான், புரியுதா? பல அரசியல் கட்சி பல சினிமா நடிகர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை முதல்ல தூக்கி கொடுத்ததே வந்து மதுரை பக்கம் இருக்கிற ரசிகர்கள் தான். அப்போ விஜய்க்கு தெரியும் தனக்கு மதுரை பக்கம் இருக்கிற ரசிகர்கள் வந்து எவ்வளவு தீவிரமானவர்கள் எவ்வளவு வெறித்தனமானவர்கள்ங்கிறது தெரியும். அப்போ அவர் விஜய் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, இப்போ கொடைக்கானல் போகிறேன். இன்னொன்று, விஜய் வந்து ஒரு நடிகராக பல்வேறு இடங்களுக்கு படப்பிடிப்புக்கு போயிட்டுருக்காரு, எங்கேயுமே இந்த கூட்டம் கூடலை. ஏன்னா நீங்கள் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. சமீப காலமாகத்தான் நீங்கள் வந்து ஒரு ரசிகர்களை திரட்டி எப்படி கை காட்டுறது செல்ஃபி எடுக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. அப்போ நீங்கள் ஜனநாயகனுக்காக கொடைக்கானல் போகிற இந்த ட்ரிப்பு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பரபரப்பாக மாறணும் அப்படின்னா, இது கரெக்டாக திட்டமிடப்பட்டு அதே நேரம் திட்டமிடப்படாதது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டத்தை அவர் வர வச்சிருக்கார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த கூட்டம் விஜய்க்கு வந்து சில நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் இந்த கூட்டமும் இந்த அலப்பறையும் அவருக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மற்ற கட்சிகளுக்கு அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு காட்சியாக இதை காட்ட அவர் நினைக்கிறார். பாருங்கள் எனக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நீங்களே சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியோடு ஒரு பேச்சுவார்த்தை, அதிமுகவோடு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் அது பாதியோட கட்டாகி அவங்க வந்து பாஜக பக்கம் போயிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு உணர்த்துகிற மாதிரியும் கூட இந்த
கூட்டங்களை வந்து இவர் நடத்துகிறார் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு புரிய வைக்கிற உண்மை என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் நான் உட்பட, விஜய் பின்னால் இருப்பது அவருடைய இந்த வெறிபிடித்த ரசிகர்கள் கூட்டம் தான். பொதுமக்களுடைய ஆதரவு வந்து இவருக்கு கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இவர் தேர்தல் களத்தில் படுதோல்வியை சந்திப்பார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த கூடுகிற மக்கள் கூட்டத்தையும் அங்கே இருக்கிற அந்த சாமானிய மக்கள் பேசுகிற பேச்சையும் கேட்கும்போது இவருக்கு உண்மையிலேயே மக்களிடமும் ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து உணர்த்துவதாக இருக்குது. இப்போ நமக்கே இப்படி தோணும் போது அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த உண்மை வந்து நிச்சயமாக புரிய தொடங்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா என்னதான் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் நிச்சயம் முதல் தேர்தலில் தனித்து நின்று அந்த வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலிங்கிறது சாத்தியமில்லை, பெரிதளவில் சாத்தியமில்லை. ஏன்னா இந்த கட்சி தமிழகத்திற்கு என்ன பண்ணது, தமிழ்நாட்டுக்காக என்ன உழைத்தார்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த முதல் தேர்தலை விஜய் அவர்கள் தனியாக சந்தித்து தன்னுடைய வாக்குகளை நிரூபித்தாலும் ஆளுங்கட்சியாக வர முடியாது. அது சரின்னு நினைக்கிறீங்களா? முதல் தேர்தலே ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தனக்கு கீழே கூட்டணி கட்சிகளை உருவாக்கி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாமகவோ ஒரு நாம் தமிழர் கட்சியோ மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை உட்படுத்தப்பட்டு ஒரு கூட்டணி வைத்தால் விஜய்க்கு சாதகமா? அதாவது இது ரெண்டு மாதிரி பார்க்கலாம். தனித்து நிற்பதால் என்ன நன்மை அப்படின்னா, விஜயினுடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்கு நீங்கள் வந்து நிரூபிக்க முடியும். ஏன்னா அந்த கட்சிக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாக்குகளுமே அந்த கட்சிக்கான வாக்குகள் தான். இதுக்குள்ளார போய் இது வந்து கூட்டணி கட்சிக்கு கிடைத்த வாக்கு, அவருக்கு கிடைச்ச வாக்கு, இவருக்கு கிடைச்ச வாக்குன்னு நம்ம டைவெர்ட் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க அது விஜய்க்கான வாக்குகளாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அது வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நிச்சயமான ஒரு பயனை கொடுக்கும். ஆனால் 2026 தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பெரு வெற்றியை கொடுக்காது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த தொகுதியிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஒருவேளை விஜய் வேண்டுமானால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் 2031 வரை இந்த கட்சி வந்து சர்வைவல் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா நீங்கள் தேர்தலில் தோற்ற ஒரு கட்சிங்கும் போது ஊடகங்கள் தொடங்கி மக்கள் மத்தியிலும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பெல்லாம் வந்து பெருசாக வராது. என்னதான் கூட்டம் வந்தாலும் என்ன கூட்டம் வந்து என்ன அதான் நீங்கள் தேர்தலில் தோத்துட்டீங்களே அப்படின்னு மக்கள் அப்படி கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த ஆபத்து இதில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க முடியுங்கிற அந்த சாதகமான அம்சமும் இருக்குது. அதே நேரம் வேறொரு பெரிய கட்சியோடு கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக இவர்களுக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கும். வேறொரு கட்சின்னு சொல்வதை விட அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால், இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இந்த பவன் கல்யாண் ஃபார்முலா அவங்க எடுத்துருக்கலாம். நான் எனக்கு வந்து இத்தனை தொகுதி கொடுங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஃபார்முலாக்குள்ளே வந்திருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு கணிசமான இடமும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கிடைச்சிருக்கும். அடுத்த 5 வருஷம் அந்த கட்சியை மிக சிறப்பாக வளர்த்தெடுப்பதற்கும் அது உதவி இருக்கும். அடுத்த எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போ 2026 அதிமுகவோட கூட்டணி வச்சு நீங்கள் ஒரு துணை முதல்வராக வந்துட்டீங்க அப்படின்னா 2031 தேர்தலை எப்படி சந்திப்பீங்க? மீண்டும் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு மீண்டும் துணை முதலமைச்சர் ஆவீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அரசியலில் வந்து பல வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 4 வருடங்கள் கடந்த நிலையில் அதிமுக ஆட்சி மீதே நீங்கள் ஒரு விமர்சனத்தை, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைத்து அந்த கூட்டணியில் இருந்தே வெளியேறுவது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தால் கடைசி 1 வருடம் நீங்கள் அதிமுகவுக்கு எதிராகவே அரசியல் பண்ணலாம். ஏன்னா நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றாலும் இந்த கட்சி ஊழல் செய்ததால் நான் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நற்பெயரை பெற்று 2031 அதிமுகவையும் திமுகவையும் அடித்து விட்டு இவரால் வந்து ஆட்சிக்கு வர முடியும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இன்னொரு கட்சியோடு கூட்டணி அமைப்பதில் இருக்குது. அதே நேரம் அதிமுக இல்லாமல் இந்த தேர்தல் காலத்தில் கல்லா கட்டுகிற தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளோடு, முக்கியமாக பாமகவோடு கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது தாவேகாவுடைய எதிர்காலத்தையே நாசமாக்கிடும். அதுதான் உண்மை. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சாதி அரசியல் பண்ணுற ஒரு பாமகவுடன், மதவாத அரசியல் செய்கிற பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலமே நாசமாக போயிடும். ஸோ இந்த கூட்டணியால் எந்த நன்மையும் இல்லை. அதே நேரம் இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, இன்றைக்கி விசிகா போன்ற கட்சிகள் நாங்கள் திமுக விட்டு வெளியில் வர மாட்டோம், நாங்கள் வந்து வாழ்நாள் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற ஆட்கள் அப்படின்னு அவங்க அங்கே உட்காந்துட்டாங்க. இப்போ அதிமுகவும் பாஜகவோட போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தாவேகாக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சீமானோடு கூட்டணி அமைப்பது. பட் அதுவும் கூட ஆபத்தானது தான். ஏன்னா சீமான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் மிகப்பெரிய பிரிவினைவாதத்தை வந்து தூண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழன் தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் அவனுக்கு கீழே தான் பேசுகிற சீமானோட கூட்டணி வைப்பதும் ஒரு ஆபத்தான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது.
நிச்சயமா நீங்கள் சொல்கிற அந்த ராஜதந்திரம் விஜய்க்கு புரிவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஐ மீன் அவர் கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சிக்குள்ளே போயிட்டு அதற்கு பிறகு அதை எதிர் அரசியல் செய்கிறங்கிற ஒரு ராஜதந்திரம் தற்பொழுது விளங்காத, ஆனால் ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். இந்த கூட்டணி கணக்குகளில் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நிச்சயமாக அது சிக்கலோட தான் பயணிக்குது சார். நேரம் கொடுத்ததற்கும் பதில் கொடுத்ததற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.